நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இயற்கை எழில் கொஞ்சம் பசுமையான மலைப்பள்ளத்தாக்குகள் அதிகம் கண்கவரும் சுற்றுலா தலங்கள் உள்ளது. கொடைக்கானல் வனத்துறைக்குட்பட்ட பெரிஜம் ஏரி என்ற பகுதியில் தொப்பி தொக்குப்பாறை, மதிக்கட்டான் சோலை ஏரி உள்ளது. இந்நிலையில் 60 நாட்களுக்கு மேலாக யானைகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் பேரிஜம் ஏரிக்கும் மற்றும் மேல்மலை பகுதியில் பிடித்திருந்த காட்டுத்தீ காரணமாக பேரிஜம் ஏரிக்குள் பரவாமல் இருப்பதற்காகவும் பேரிஜம் ஏரிக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பணியில் செல்லலாம் என்றும் அறிவித்திருந்த நிலையில் அனைத்து சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பெரிஜம் ஏரிக்கு செல்வதற்காக நுழைவு ரசீதுகளை வனத்துறையினரிடம் கொடைக்கானல் வனத்துறை அலுவலகத்திலிருந்து பணம் சுற்றுலா 300 ரூபாய் வீதம் செலுத்தி பெற்றுக்கொண்டனர். இந்நிலையில் இன்று காலை வனத்துறையினரின் வாகனத்தில் ரோந்து பணிக்கு செல்லும் போது யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் இன்று காலையிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் அனுமதி பெற்று நுழைவு கட்டணம் செலுத்தி சென்ற சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாகன ஓட்டுநர்களும் ஏமாற்றத்துடன் திருப்பி அனுப்பப்பட்டனர்.